ஃப்ரண்ட் ரூட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அதிமுக 47 இடங்கள்ல ஜெயிச்சது பாமக போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க சி.வி. சண்முகம் அவர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் அவங்க உதயநிதி என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அப்படின்ற மாதிரி அவரு கேட்டிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து, "எங்க கட்சியே நீங்க வந்து 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க என்ன சமூக சேவை செஞ்சீங்க? என்ன போராட்டத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னு விமர்சிக்கிறீங்க இல்லையா? நீங்க இப்ப உதயநிதி அவங்களையே, நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல எதுக்காவது நீங்க போராட்டம் பண்ணீங்களா? களத்துல நீங்க நின்னீங்களா? நீங்க மட்டும் எப்படி துணை முதலமைச்சரா அந்த பதவி மட்டும் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஈஸியா தானே வந்துச்சு. வாரிசு அரசியல் தானன்ற" மாரி ரொம்பவே ஃபயரா வந்து பேசியிருக்காரு. தாவேக்கா எல்லாருமே வந்து அந்த பேச்சுக்கு வந்து ஹார்ட் விட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா விவாத பொருளா இது மாறி இருக்கு. ஆக்சுவலா மேடையில பேசும்போது ஒரு கைத்தட்டல், விசில் வாங்கணும் இப்படின்ற ஒரு எண்ணம் தான் தாவேக்கா தலைவர் முதற்கொண்டு தொண்டர்கள் வரைக்கும், அமைச்சர்கள் பெருமகள் வரைக்கும் இந்த விஷயம் இருக்குது அப்படிதான். ஆனா இவங்க உண்மைய பேசுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன போராட்டம் பண்ணிட்டாரு? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? எந்த சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டாரு? அவர்னா சுபாஷ் சந்திர போஸ் மாரி போராடினாரா? ஆமா. இல்ல காந்தி மீறி போராடினாரா? அஹிம்சை வழி ஏதாவது ஆமா. மேற்கொண்டாரான்ற இது மாரிலாம் மாரிலாம் பேசியிருக்காங்க. அவர் வந்து கேள்வி எழுக்கிறார்ல. அவங்க அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடல ம். அப்படின்றது ஏத்துக்கலாம். ஆனா, ஒரு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, அந்த மக்களோடு உணர்வுகள புரிந்து கொண்டு, அந்த மக்களுக்காக நின்ற ஒரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா, நீங்க சேப்பாக்கம் தொகுதிக்கு போங்க. இதே ரமேஷ் அவர்கள் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசினார்ல, இவரு என்ன என்ன சேவைகள் செஞ்சிருக்கிறாரு, ம். மக்கள் பணி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு. அப்படியே உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, ரீல்ஸ் எடுக்கிற ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம கூட்டின்னு போயிட்டு சேப்பாக்கம் தொகுதியில ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் கேளுங்க. ஏழை எளிய மக்கள்கிட்ட கேளுங்க. எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டயும் கேளுங்க. ம். உதயநிதி ஸ்டாலின் என்ன மாரி சேவைகள் செஞ்சிருக்காரு இந்த தொகுதியில? உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் கூட வந்திருக்கிறாரு? என்னென்ன இன்னல்கள் வரும்போதெல்லாம் கூட வந்திருக்கிறாரு? நெருக்கடிகள் வரும்போது கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போய் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில போய் கேட்டார்னா, அவருக்கான விடை கிடைச்சிரும். அப்படின்றத தான் நம்ம வைக்கணும். ஆனா, இவரு சொல்றார்ல, "நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? ஆ உங்களுக்கு நீ எந்த போராட்டத்தில கலந்து கொண்டீங்க?" அப்படின்னு சொல்றார்ல. இப்படி செஞ்சா தான் அமைச்சர் பதவி குடுக்கணும் அப்படின்னு இவரு சொல்றத வச்சு எடுத்துக்கிட்டா, தாவேக்கா என்ன சுதந்திர போராட்ட கலந்துக்குச்சு? ம். விஜய் அவர்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா, மக்கள் உங்கள முகம் பார்த்து அங்கீகரிக்கவே இல்ல. விஜய் அப்படின்ற ஒரு மோகத்துல, அப்படின்ற ஒரு அலையில இன்னைக்கு இவங்க ஆட்சி கட்டில்ல உட்கார்ந்துருக்காங்க. என்னவோ இவங்க மக்களுடைய உணர்வுகள புரிஞ்சுட்டு, மக்களோட மக்களா நின்னு, மக்களுடைய போராட்டங்கள வலியுறுத்தி அப்படின்னு இவங்க ஜெயிச்ச மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இது சுத்தமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி தான். அது மாத்திரம் இல்லாம, விஜய் அவர்களுடைய மக்கள் சேவைய பத்தி இவரு பேசுறாரு. தொடர்ச்சியா 30 ஆண்டு காலம் அ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றதுல நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார்ல. முதல்ல இவங்களது ரசிகர் மன்றம் தான். ம். இடையில தான் வந்து என்ன பண்றாருன்னா, இது வந்து மக்கள் இயக்கமா மாத்துறாரு. ஆமா. ஆரம்பத்துல இருந்து ரசிகர் மன்றம் தான். ஆமா. உதயநிதி ரசிகர் மன்றம் அவரு சினிமால இருக்கும்போது உதயநிதி ரசிகர் மன்றம் செய்தத காட்டிலும், விஜய் ரசிகர் மன்றம் செய்தது குறைவு அப்படின்றத எடுத்துக்கணும். 2த்தையும் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா கூட கம்மியா தான் இருக்கு. உதயநிதி அவர்கள் அ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாரு, வாரிசு அரசியல்ல ஈஸியா வந்துட்டாரு அப்படின்றார்ல. அது எந்த அளவுக்கு பொய் அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள டைரக்ட்டா கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், துணை முதலமைச்சர் பதவிய குடுக்கலாம். ஆனா என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட அனுப்புறாரு. "நீ போய் ம். மக்கள்கிட்ட போய் நின்னு ஜெயிச்சுட்டு வா. மக்கள் உங்கள அங்கீகரிச்சா, நீ ஆட்டோமேட்டிக்கா அரசியலுக்குள்ள வரலாம். இல்ல நிராகரிச்சுட்டானா, அத்தோட உன் வேலைய என்னவோ அத பார்த்துட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. ஸோ மக்கள்கிட்ட சேப்பாக்கம் தொகுதியில நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, எம்.எல்.ஏ ஆகுறாரு. எம்.எல்.ஏ ஆன உடனேயே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தூக்கி குடுக்கல. ம். நெனச்சிருந்தா குடுத்துருக்கலாம். ம். எம்.எல்.ஏ ஆகி கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு. மக்களுக்கு மக்களா நின்னு என்ன பண்றாரு, எல்லா விஷயங்கள பண்றாரு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி குடுக்குறாங்க. அந்த விளையாட்டுத்துறைய உலக தரத்துல எப்படி உயர்த்துறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. எவ்வளோ வீராங்கனைகள் பரிசெல்லாம் ஆமா. வாங்கியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தாங்க. விளையாட்டுத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? அப்படின்னு கேட்கப்பட்ட மத்தியில விளையாட்டுத்துறை ஒண்ணு இருக்குது. இது உலக அளவுல தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அப்படின்றத கொண்டு போய் சேர்த்த பெருமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, டெப்டி சிஎம்மா என்ன பண்றாரு, கிளம்புறாரு. ஸோ படிப்படியா தான் முன்னேறி என்ன பண்றாரு, ஒவ்வொரு துறையில அவர் சாதிச்சுட்டு வராரு. ம். எம்.எல்.ஏவா சாதிச்சாரு, மக்கள் பணி செஞ்சாரு, அமைச்சரா அமைச்சராக. நின்னு சாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரா இருந்து பல விஷயங்கள் செய்றாரு.
ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிட்டாங்க. மக்கள் பணிகளை செஞ்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆஹ் தமிழீழ மக்களுக்காக நிதி திரட்டுற விஷயம் வந்து நடந்தது. ஆமா. சினிமா விஷயத்துல சினிமா திரைத்துறையினர் வந்து என்ன பண்ணாங்க, நிதி திரட்டத்தை செஞ்சாங்க. அதுல விஜய் இவங்க சொல்றாங்கல்ல, விஜய் மக்கள் பணி செஞ்சாரு, மக்கள் சேவை செஞ்சாரு, ஊன்னு கத்துறாங்கல்ல. அந்த டைம்ல விஜய் கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபாய். ஆமா, கேள்விப்பட்டிருக்கோம். வெறும் 500 ரூபாய் தான் விஜய் அவர்கள் சார்பா அந்த நிதி வந்து கொடுக்கப்பட்டது. சத்யராஜோட மேக்கப் மேன் இருக்காரு பாருங்க, ம். அவர் எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 50,000 ரூபாய் கொடுத்தாரு. மேக்கப் மேன் 50,000 ரூபாய் கொடுக்குறாரு, விஜய் 500 ரூபாய் கொடுக்குறாரு. இதுதான் விஜய் மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சேவையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இன்னும் டீட்டெயிலா இப்போ இப்போ நடக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ம். இந்த 10th பிளஸ் 2ல முதல் 3 இடம் பிடித்தவங்களுக்கு நிதி கொடுத்திருந்தாங்க. உதவித்தொகை, நிதி உதவித்தொகை கொடுத்திருந்தாங்க ம். கட்சி சார்பா. ம். ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எத்தனை மாணவர்களுக்கு இவங்க நிதி உதவி கொடுத்தாங்க? ஆமா, வைர நெக்லஸ்லாம் குடுத்திருந்தாங்க. நம்ம லாஸ்ட் இயர்லலாம் பார்த்திருந்தோம். அப்போ நீங்க ஒரு சுயநல அரசியல நீங்க எடுத்தீங்கல்ல, ம். நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டுக்காக மாணவர்களை கவரணும், மாணவர்கள் மூலியமா அவங்க பெற்றோர்களை கவரணும் அப்படின்றதுக்காக நிதி கொடுத்தீங்க. +2 10th முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு நீங்க நிதி உதவி கொடுத்தீங்க. அது எல்லாரும் வரவேற்றாங்க. ஏன் அதை கண்டினியூ பண்ணல? ம். ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, இதை நீங்க செய்யலாம்ல, ஏன் செய்யல? சோ இவங்களுடைய மக்கள் சேவை அப்படின்றது சுயநலவாதியா தான் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வரலாறு தெரியாம பேசி என்ன பண்றாரு, அவங்கள என்ன பண்றாரு, பல விளைவுகளை சந்திக்க நேரிடுறாரு. இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்க என்ன சுதந்திர போராட்ட வீரரா, போராளியா அப்படின்னு கேட்கிற ரமேஷ் அவர்கள் உங்க கட்சியை பத்தி நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? ம். விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கலாம்ல. ஏன் நீங்க எந்த சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டீங்க? மக்களுக்கான பிரச்சனையில எங்கங்க நின்றாங்க? வெள்ளம் வந்ததா? எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாரு? பனையூருக்கு கூப்பிட்டு தான் என்ன பண்ணாரு? உதவி கொடுத்தாரு. ஆமா. நீங்க போயிட்டு என்ன பண்ணல? மக்களை பார்த்து இது பண்ணல. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்ததா? எல்லாரையும் பனையூருக்கு வாங்கன்னு தான் சொல்லி இது பண்ணாரு. இவரு போகல. சோ கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற ஒரு பூதாகரமா இருந்தது. இவர் நேர்ல போனாரா? 41 குடும்பத்தை இங்கதான் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாரு? ரகசியமா சந்திச்சாரு. சோ எல்லாரையுமே இவரு தான் வந்து என்ன பண்றாரு? கூப்பிட்டு வச்சு இவங்க சொகுசான வாழ்க்கையில இவர் போயிட்டு மக்களை நிக்கல, மக்களுடைய பிரதிநிதியா போயிட்டு மக்களுடைய வேதனைகளையோ இல்ல மொத்தத்துல நான் கேட்கிறேன், தாவேகாவினர் மக்கள் போராட்டங்களை பங்கேற்று எத்தனை முறை சிறைசாலைக்கு சென்றிருக்கீங்க? எத்தனை வழக்குகள் வாங்கியிருக்கீங்க? கிடையவே கிடையாது. இல்ல, இவர் வெளியில போனாதான் கூட்டம் அதிகமா வருது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்த இருந்துச்சுல்ல. ஆமா, வெளியில போனா கூட்டங்கள் அதிகமா அதிகமா இருக்குது, அதுவா இருக்குது, இதுவா இருக்குதுன்னா, ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க போனீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? கூட்டம் அதிகமா இருக்குது, இதுவா இருக்குதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியல. சரி, அப்போ விட்டுருங்க. இப்போ உங்க கிட்ட தானங்க போலீஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இப்போ ஏங்க மக்களுடைய போராட்டங்களுக்கு வர மாட்டீங்க? விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்கல்ல, ஏன் ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க? நீங்க சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தின விவசாயிகளுக்கு ஏன் நீங்க கூப்பிட்டு வச்சு பேச மாட்டேன்றீங்க? கேள்விகள் கேட்கலாம்ல. சோ இது எல்லாமே ஒரு வகையான நரேட்டிவ் தான். உதயநிதி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க முதல்ல உங்களை நீங்க பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னா மக்கள் போராட்டங்கள் எவ்வளவு நீங்க பண்ணிருக்கீங்க, மக்களோட மக்களை எந்த அளவுக்கு நின்று இருக்கிறீங்க அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சி.வி. சண்முகம் அவர்கள் இபிஎஸ் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களால தான் கட்சியே வந்து இப்ப 3வது இடத்துக்கு வந்துருச்சு, தோல்விக்கு நீங்க தான் காரணம், அதை நீங்க ஏத்துக்கல, இது வந்து ஒரு தொண்டர்களால உருவான கட்சி, ஆனா இப்ப இது குடும்பத்தின பிடியில வந்து இருக்கு அப்படின்னும், நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதுக்கு காரணம் பாமக தான், பாமக போட்ட பிச்சை தான் அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மகன் மிதுன் பழனிசாமியை நீங்க அரசியலுக்கு கொண்டு வரதுக்கான நீங்க பண்ற பக்கா டிராமா தான் இதுன்ற மாதிரி அவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆக்சுவலா சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்கிற கேள்விகள் கரெக்டான கேள்விகள் தான். ம். அவங்க மகனை அரசியலுக்குள்ள கொண்டு வராரு, அதிமுக கொண்டு வராரு. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து குரல் கொடுத்தாங்களோ, எந்த தனிநபர் கிட்ட இந்த அதிமுக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி இவ்வளோ ஒரு வெற்றி அடைஞ்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த அதிமுக அப்படின்றது போயிருக்குதோ, இதுக்கு எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல தான் அதிமுக கொண்டு போறாருன்ற கோபம் சி.வி. சண்முகமுக்கும் இருக்குது, மற்ற நிர்வாகிகளுக்கும் இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். 31 தொகுதியில் அதிமுகவுக்கு பாமக போட்ட பிச்சை ம். அப்படின்றாருல, எடப்பாடி தொகுதியிலேயே அவர் வந்து தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சாரு ஆமா. அப்படின்றாரு. ஸோ பாமகவுக்கு இங்க வட மாவட்டங்கள்ல வெயிட்டான வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாருல, அப்போ பாமக 18 தொகுதியில நின்னுச்சு, ம். ஏன் 5 தொகுதியில மட்டும் ஜெயிச்சது? 18 ஜெயிச்சிருக்கணும்ல. 18 ஜெயிச்சிருக்கணும்ல.
உங்களுக்கு பாமக நீங்க சொல்ற மாதிரி பாமகவுக்கு இங்க பெரும்பான்மை இருக்கு, அவங்களுடைய வாக்குகளால தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்றது சி.வி. சண்முகம் சொல்றது உண்மையா இருந்தா 18 தொகுதியில ஜெயிச்சிருக்கணுங்களா பாமக? ஏங்க 5 தொகுதியில இன்னும் 13 தொகுதியில தோக்குறாங்க? அப்போ இது ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் மாதிரி தான். சி.வி. சண்முகம் அவர்கள் ஏதோ ஒரு சூட்சம வச்சுதான் சொல்றாரு. பாமகவுக்கு திடீர்னு இவரு ஏன் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாரு நம்மளுக்கு தெரியல. இதே பாமகவை எந்த அளவுக்கு எதிர்த்தாரு, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முற்றுமோதல் போக்கு வந்தது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்த விஷயம் தான். இப்ப திடீர்னு பாமகவை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. வேணா சி.வி. சண்முகம் இப்படி சொல்லியிருக்கலாம், வன்னியர் வாக்குகள் வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்குகளால தான் 31 தொகுதி வந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வன்னியர் வாக்கு அப்படின்றது வட மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு பெருசா இருக்கு, பெரும்பான்மையா இருக்கு அப்படின்றத கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா பாமகவால தான் நீங்க வந்து ஜெயிச்சீங்க அப்படின்னா பாமகவே தோத்து கிடக்குது. 18 அதுதான் சொல்றேன். பாமகவே 5 தொகுதியில தான் ஜெயிச்சு மீதி 13 தொகுதியை கோட்டை விட்டுருக்கு. அப்போ இங்க எங்க பாமகவுக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. இன்னொரு வகையில பார்த்தா எடப்பாடி பழனிசாமி மேல தவறு சொல்றாரு. ஓகே, எடப்பாடி பழனிசாமி மேல தவறு இருக்கு. ஆனா முழு தவறும் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா ஒரே பொருந்தும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைனும், எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றினமா செயல்படுறாரு, அவர் வந்து ஈகோ அரசியல கையில் எடுக்கிறாரு, அதிமுக ஒன்றிணைஞ்சா இன்னைக்கு அதிமுகவுல தான் ஆட்சி கட்டில் இருந்திருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது பிராக்டிகலாவும் நடைபெறுகிற உண்மை. ஆனா அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனா சொன்னாரா? சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அன்பழகன் எல்லாருமே போய் நாங்க கேட்டோம். கிட்டத்தட்ட 6 பேர் போய் முன்னாள் அமைச்சர்கள் கேட்டோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு. அதிரடியா என்ன பண்றாரு, செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார். அன்னைக்கு இவங்க எல்லாருமே அமைதியா இருந்தாங்களா? சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாரும் அமைதியா இருந்தாங்களா? இன்னைக்கு மட்டும் நீங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறீங்க? அது அன்னைக்கே தூக்கி இருக்கலாம்ல. அன்னைக்கு தூக்கி இருந்தீங்கன்னா ஆமாங்க செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது உண்மைங்க, நாங்க எல்லாம் போய் கேட்டோம், எடப்பாடி பழனிசாமி முறுக்கின்னு இருந்தாரு, சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவரு அன்னைக்கே நீங்க வந்து எல்லாரும் போர்க்குடி தூக்கி இப்ப நடத்துற போராட்டத்தை நீங்க அப்ப நடத்திருந்தீங்கன்னா செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிருப்பாரா? இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு, திமுகவுக்கு போயிருப்பாரா? டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? சசிகலா தனியா கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஆயிருக்க மாட்டாங்க. சோ நீங்க அப்ப ஏற்படுத்தி இந்த ஒரு இப்ப ஏற்படுத்துற போராட்டம் அப்ப ஏற்படுத்தி அதிமுக ஒன்றிணைந்துதான் நீங்க தான் இன்னைக்கு ஆட்சியில. சோ அதை மறந்துட்டாங்க. இன்னைக்கு தோத்துட்டேன் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பழியும் எடப்பாடி பழனிசாமி மேல போடுறதுல எந்த விதத்துல நியாயம் இல்ல. அதுக்குன்னு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்றது கிடையாது. தப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்குதோ அட் சேம் டைம் கட்சியை வழிநடத்துகிற 2ஆம் கட்ட தலைவரான உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நீங்களும் அந்த தப்புல உடந்த அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமி மட்டும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, கையை காட்டிட்டு நீங்களாம் நல்லவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்களா? இது சி.வி. சண்முகம் அவர்கள் உணரணும். இன்னைக்கு நீங்க போராட்டம் பண்றீங்களா, எஸ்.பி. வேலுமணி முதற்கொண்டு நீங்க முதற்கொண்டு எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி வந்து இறங்கி வரணும், அவர் ஈகோல இருந்து இறங்கி வரணும், விட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றவரு ஏன் நீங்க அன்னைக்கே சொல்லல? அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், யாரும் வெளியே போயிருக்க மாட்டாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகவா நின்று தேர்தலை சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருப்பீங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சி இருந்திருக்காது, செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்க மாட்டாரு, இன்னைக்கு அதிமுக இருந்து பல பேர் அங்க போய் இணைஞ்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அதிமுக வழி நடத்தி செல்கிற 2ஆம் கட்ட தலைவருக்கு ஏன்னா அன்னைக்கே செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு இந்த நாங்களா போய் கேட்டோன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, செங்கோட்டையனை தனித்து விட்டுட்டு நீங்களா ஒதுங்கி நின்னீங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, தாவேக்கால போய் இணைஞ்சாரு. இன்னைக்கு அதிமுகல இருந்து பல பேர் கொத்து கொத்த என்ன பண்றாங்க, தாவேக்கால போய் இணைகிறாங்க. சோ சி.வி. சண்முகம் சொல்ற வாதம் ஒரு விதத்துல ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதிமுகக்குள்ள தன்னுடைய மகன் மிதுன் அவர்கள் கொண்டு வரதுக்கு பயங்கரமா முயற்சிக்கிறார். இதுக்கு அடித்தளமா தான் கே.பி. முனுசாமியோட ஸ்டேட்மெண்ட்டும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ அதிமுகக்குள்ள அவங்களுடைய மகன் மிதுனுடைய தலையீடு இப்ப மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2026ல இவர் தேர்தலுக்கு முன்பாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்ல, இதுக்கு எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு குத்துற அவங்க பையன் தான். நிதி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணது அவங்க பையன் தான். அது மாத்திரம் இல்ல, வேட்பாளர்களை பரிசீலிக்கிறது சூஸ் பண்றது எல்லாமே அவருடைய மகன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்புலத்துல இருந்து என்ன பண்ணாரு, எடப்பாடிக்காக அதுவும் அதிமுக செயல்பட்டு இருந்தாரு. இப்ப அதிகாரப்பூர்வமா அவர் உள்ள வர்றதுக்கு முயற்சிக்கிறாரு அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பண்றாரு, குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா நீங்க இதை எதிர்க்கிறீங்க, கரெக்ட். ஆனா ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமியை கையை காட்டுறதை விட்டுட்டு
தவறுகளை உணர்ந்து நீங்க முதல்ல ஒண்ணு சேருங்க. ம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அதிமுகவை கட்டமைச்சிடலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை நீங்க தனித்து விடப்பட்டீங்களா, இன்னைக்கு உங்களை தனித்து விடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கே இந்த செங்கோட்டையன் அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்த்து நின்று போராடி இந்த விஷயத்தை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா, அதிமுக ஒன்றிணைஞ்சதுன்னா இன்னைக்கு அதிமுக தான் ஆட்சி கட்டில இருந்திருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் அவங்க சொன்னது வந்து நிறைவேறிடும் போல அது மாதிரி தான் இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் விசிகவுடைய தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த அதிகாரத்துல ஆட்சியில நாங்க வந்து பங்கெடுத்திருக்கிறோம். நாங்க இப்ப நினைச்சாலும் நாங்க அதுல இருந்து வெளியில வந்துருவோம். நாங்க ஜஸ்ட் ஆதரவு தான் கொடுக்குறோம். ஏன்னா இடதுசாரிகள் எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டான்னு விலகி நின்னாங்க. எங்களால அப்படி விலகி நிக்க முடியல. சப்போஸ் நாளை பின்ன ஆட்சி கவிழ்ற ஒரு சான்ஸ் வரும்போது நாங்க வந்து வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஈடுபாடா ஒரு அந்த கை பலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து பங்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அமைச்சரவை சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நாங்க வந்து வெளியில வந்துருவோம். எங்களை யாரும் அங்க புடிச்சு வைக்கல, எங்களை யாரும் அங்க கண்ட்ரோல் பண்ணல, எங்க இஷ்டம் தான். இப்ப நினைச்சா கூட நாங்க வெளில வந்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா தாவேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல. ம். இப்போ தாவேக்காவுக்கு அதிமுகல இருந்து நிறைய பேர் போய் சேர்றாங்கல்ல. ஆமா. அப்போ ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க தாவேக்கா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிறது பார்த்தாங்க. இதனால விரும்பாதவங்க அதிமுக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெளியேறி தாவேக்காவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அதிமுக ஆமா. தரப்புல சொல்லப்பட்டது, ம். தாவேக்கா தரப்புல சொல்லப்பட்டது. இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற விதமா தான் இந்த இடதுசாரிகள் விசிகா போன்ற கட்சி எல்லாம் பண்றாங்க. ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் உண்மையை உடைச்சு பேசியிருக்கிறாங்க. ம். என்னன்னா, இது திமுக தரப்பு கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லப்பட்டதாகவும் இதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கவே இல்ல. ம். இது வரலாற்றிலே நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நின்னாரு. ம். சோ இந்த மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது அப்படின்றத கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற தர்மத்துக்காக எங்க கிட்ட பகிரப்பட்டது. ம். அது வந்து எங்களால கம்பல் பண்ணல. இது மாதிரிலாம் ஒரு செட்டப் இருக்கு, வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கம்பல் பண்ணல. எங்களுக்கு விஷயத்த சொல்லப்பட்டது, இது மாதிரி இருக்குங்க, நான் உடன்படல, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன், எங்க காதுக்கு வந்தது உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்றத ஓப்பனா உடைச்சிட்டாங்களா. அப்போ இது சுத்த பொய்ன்னு ஆயிடுச்சா. அதிமுகவும் திமுகவும் ஒன்னு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது உண்மை. இந்த பேச்சுகள் அடிப்பட்டது. சோ இப்படி இருக்கலாம். ஏன்னா இங்க 117 இருக்கு, அங்க 116 இருக்கு, அங்க 2 எக்ஸ்ட்ரா தேவை, இங்க 1 எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்ற பட்சத்துல இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டதே தவிர இதை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. யாருமே இதை வந்து ஏத்துக்கிட்டு இதபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. குறிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தார் அப்படின்னு ஓப்பனா உடைச்சு பேசிட்டாங்க. எல்லா உண்மையும் உடைச்சு பேசிட்டாங்க. இப்போ தாவேக்கா சொன்னது சுத்த பொய் அப்படின்னு இவங்களால யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ சண்முகம் அவர்கள், வீரபாண்டியன் அவர்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனர்களால உண்மை வெளியே வந்துருச்சு. ஒண்ணு. இன்னொன்னு, திருமாவளவனர்கள் சொல்றது நாங்க விசிகாவுடைய நிலைப்பாடு தாவேக்காவுக்கு ஆதரவு தரப்போறோம் அப்படின்னு அப்போ முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொல்றோம். அவரும் எதுவுமே பேசவே இல்லை, சிரிச்சாரு. அமைச்சர் பெருமக்கள் கிட்ட சொல்றோம், அவங்களும் எந்தவித ஒரு மாறுபாடான கருத்தும் சொல்லல, ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொல்றோம், அவரும் எதுவுமே சொல்லல. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா எங்களை கட்டாயப்படுத்திருக்கலாம், எங்க கூட்டணி விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திருக்கலாம், எங்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கலாம். ஆனா திமுக ஒருபோதும் எங்களை நெருக்கடி கொடுக்கவே இல்லை, எங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. உங்க விருப்பம், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நீங்க செஞ்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கூட்டணி உடையக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதா சண்முகம் ஐயாவும் சொல்லிட்டாரு, திருமாவளவன் அவர்களும் சொல்லிட்டாரு, வீரபாண்டியன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன ஒரு நெருக்கடி செட் பண்றாங்க. திமுகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்து இங்க ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. அதனால விசிகா வெளியேறிடுச்சு, கம்யூனிஸ்ட் வெளியேறிடுச்சு, மார்க்சிஸ்ட் வெளியேறிடுச்சு. தாவேக்கா செட் பண்ணாங்களா, இப்ப அதிமுகவில இருந்து பல பேர் இங்க வராங்க அப்படின்னு இவங்களாம் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இன்னொன்னு அவர் அடுத்து சொல்றாரு, எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் இந்த தாவேக்கா அமைச்சரவையில இருந்து விசிகா வெளியேறும் அப்படின்னு அவர் சொல்றாருல. இது எதை காட்டுது அப்படின்னா விஜய்க்கு கொடுக்குற வார்னிங் அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். ஏன் வார்னிங் கொடுக்கிறார் விஜய் அவர்களுக்கு அப்படின்னா, விஜயனுடைய அரசியல் நகர்வு, அந்த நிர்வாக திறமை அப்படின்றது ஒரு சந்தேகத்தின் பார்வையில இன்னைக்கு வந்துருச்சு. தூங்கி எழுந்தா எத்தனை பெண்கள் இறந்திருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமையில எத்தனை குழந்தைகள் உட்பட்டு இறந்திருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை,
இப்படியான பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டுல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தூங்கவே முடியல. பவர் எஸ். கட் இஷ்யூ இருக்குன்ற மாதிரியும் இருக்கு ஆமா, தமிழ்நாட்டுல. அந்த பவர் கட்டு இஷ்யூவா வந்ததுன்னா கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. விஜயோட ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறாங்களா நடிகர் மகேந்திரன் தம்பி, ம். அவர்லாம் வந்து சொன்னாரு, கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? சிரிக்கு ஏளனமா சிரிக்குது. மக்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, வலியில வேதனையில் துடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா இவர் சொகுசான வாழ்க்கை வாழ்றாருல. இவங்களுக்கெல்லாம் கரண்ட் கட் ஆனா என்ன வலி இருக்க போகுது, என்ன வேதனை இருக்க போகுது? சொகுசான வாழ்க்கை வந்து ஏசியில உக்காந்துட்டு இருக்காங்க, பங்களால கட்டின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் வந்து குடிசை வீட்டுல தங்கி பாருங்க சார், ஓட்டு வீட்டுல தங்கி பாருங்க சார். கரண்ட் இல்லைன்னா மக்கள் படுற அவதிகள். மக்கள் இறங்கி வீதிக்கு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கூலா சிரிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? நெக்கில பதில் எல்லாத்துக்கும் சொல்றாரு. மேல என் வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துக்கோங்கன்றாரு. எத்தனை அதுவே வீட்டுக்கு அவரு கொடுப்பாருன்னு அதுவே தெரியல. முட்டாள்தானாங்க. சோலார் சிஸ்டத்துக்கும் சோலார் பவருக்கு வித்தியாசமே தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. உங்ககிட்டலாம் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் என்ன பண்றாங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சோலார் சிஸ்டமே என்னன்னு தெரியல, சோலார் பவர் என்னன்னு தெரியல. சோலார் பவர்ல 2 ஒயரை குத்துட்டு நான் மோட்டரை ஓட வைப்பேன், ஃபேனை ஓட வைப்பேன் அப்படின்னு நீ சொல்றிய. சரி, நீ அவ்வளவு சம்பாதிக்கிறல, கரண்ட் கட் ஆகுதுன்னு மக்கள் போடுறாங்களா, உன் காசுல போயிட்டு சோலார் பவர் வாங்கி கொடு. ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்ல அவரு. கொடுக்கலாமே. உங்க அண்ணாச்சி தானே மதிப்பு வரப்போகுது. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஆனா மைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காஞ்சி திமுறா பதில் சொல்லி சிரிச்சுக்கிற பதில் சொல்றிய. மக்களுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. சோ கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் இந்த கூட்டமா இருக்கு. சோ இப்படி இருக்கும்பொழுது இவருடைய ஆட்சியில பல குற்ற சம்பவங்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நகர்வுகள் தாவேக்கா ஆட்சி போகுதா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உரிமையா கேட்காம போய் கெஞ்சுறாரு. எந்த நிபந்தனை இல்லாம கல்வி நிதியை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சுறாரு. இவர் தான் சொன்னாரு, கேட்க வேண்டியது உங்க உரிமை, கொடுக்க வேண்டியது அவங்க கடமை அப்படின்னாரு. நீங்க எந்த உரிமையில போய் கேட்டீங்க? போய் கெஞ்சுறீங்க நிபந்தனை இல்லாம எங்களுக்கு நிதியை கொடுங்கன்னு. அது மாத்திரம் இல்லாம ஒன்றிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டுல நிரூபிக்குங்க அப்படின்றீங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடைய செயல் திட்டங்களை உள்ள கொண்டு வராரோ அப்படின்ற ஒரு நகர்வுக்கு போறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். சோ அதன வெளியில தான் இப்படி நம்ம எடுத்துக்க முடியும். திருமாவளவன் அவர்கள் சொன்னது, எந்த நேரத்துல வேணாலும் நாங்க வாபஸ் வாங்கிடுவோம், அமைச்சர்கள் இருந்து வெளியேறி வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க போயிட்டு அமைச்சரவையில இருந்துட்டதுனால தாவேக்கா செய்யறது எல்லாமே நாங்க ஒத்துக்குதின்னு போயிட முடியாது, அவங்க கூட நாங்க பின்னாடி போயிட முடியாது, எங்களுக்குன்னு ஒரு சுயநல அரசியல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலர்ட் கொடுக்குறாரு. ஒரு வார்னிங் தான். ஸோ இந்த வார்னிங்கை கூட அவங்களுக்கு சாதகமாக தானே பண்றாங்க, திருப்பிக்கிறாங்க. ஸோ திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், சண்முகம் ஐயா அவர்களா இருக்கட்டும், இல்லை யார் அது இடதுசாரிகள் யாரா இருந்தா இருக்கட்டும், இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணதுக்கு உண்மையை பகிரங்கமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ திருமாவளவன் சொல்றதும் தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாரு, ஒரு வார்னிங் கொடுக்குறாரு விஜய்க்கு. நீங்க பாஜகவுக்கு ஆதரவா போற பட்சத்துல நாங்க அடுத்தது வெளியேறிடுவோம், கூட்டணி ஆட்சியில இருக்கிறோம், அமைச்சரவையில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஒருவேளை அமைச்சரவைக்குள்ள வராம இவங்க வெளியே ஆதரவு தந்தா நம்மளுக்கு பின்னாடி எதனா ஆதரவு வாபஸ் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து, அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் அமைச்சரவைக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த சந்தேகத்தை அமைச்சரவைக்குள்ள வந்துட்டா நாங்க பர்மனண்டா இருக்க மாட்டோம்லாம் கிடையாது, எப்போனாலும் அமைச்சர்ல இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். என்னதான் இடதுசாரிகளும் விசிகாவும் இப்ப ஆதரவு கொடுத்தாலும் தாவேக்காவோட நிலைப்பாடு பிடிக்காத பட்சத்துல கண்டிப்பா வெளியேறுவாங்கன்ற நிலை வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடுச்சு, வெளிப்பாடா வந்துடுச்சு. இதை தொடர்ந்து இபிஎஸ் அவங்களுடைய மகன் மிதுன் பழனிசாமியும் அரசியலுக்கு வருவாரா இல்லையான்றதை நாம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு அரசியல் நடக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம அரசியல் களம் நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம்.